எனக்கு அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் மாய கவர்ச்சிகளால் இழுக்கப்பட்டு, இச்சைகள் பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று துணிச்சலோடு நீங்கள் பாவம் செய்து, தந்தையும் தாயுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெகு தூரம் விலகிப் போயிருக்கிறீர்களா? பாவ படுகுழியில் விழுந்து விட்டீர்களா? இந்த நேரத்திலே உங்கள் உணர்வுக்கு வாருங்கள். அந்த ஊதாரி மைந்தன் பன்றிக் கூட்டில் இருக்கும் பொழுது சுய உணர்வுக்கு வருகிறான், புத்தி தெளிகிறான். நான் யார்? என் தந்தை யார்? என்ற அந்த உணர்வுக்கு வருகிறான். பாவ அறிக்கை செய்து தந்தையோடு ஒப்புரவாகும்படியாக அவன் எழுந்து ஓடி விடுகிறான். அப்படியே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாகச் சென்று பாவ படுகுழியிலே விழுந்து விட்டீர்களா? சற்று நினைத்துப் பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏங்குவார் பிரியமானவர்களே. உங்களுக்காக ஏங்குவார். நற்செய்தியில் சொல்லப்பட்டது, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த தந்தை வெளியே சென்று எப்பொழுது மகன் திரும்புவான், திரும்புவான் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார். அதேபோல் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் எங்கு பாவ படுகுழியில் கிடந்தாலும் உங்கள் நினைவாகவே இருக்கின்றார். உங்களுக்காக அவர் ஏங்குவார்.